வணக்கம். நான் அசோக் ஜைனர்லேருந்து தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனோட டெமோ பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே 31st அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருப்பீங்க, கொஞ்சம் பேர் முடிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோவை கிளாரிட்டியோட பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இது தமிழில். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 3 செட் ஆஃப் சீட்ஸ் தான் நம்ம பிரிக்கிறோம். ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறோம். அடுத்தது என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறோம். அடுத்தது மூணாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கீழே மைனாரிட்டி கோட்டா சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ சர்டன் கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, பனிமலர், மாதா, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ் ரெண்டுமே இருக்கும். இதில் மீதி இருக்கிற சீட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தது போக மீதி இருக்கிற சீட்ஸ் எல்லாமே கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸ் தான் இங்கே வரும். யார் எலிஜிபிள்? டிஎன் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும், டிஎனோடது. கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் இதுக்கு. அதே மாதிரி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, இது வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டி, ரிலீஜியன் பேஸ் பண்ணி. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிங்கிறது லாங்குவேஜ் பேஸ் பண்ணி. என்னென்ன லாங்குவேஜஸ்? தெலுங்கு, அதாவது தமிழ்நாடு நேட்டிவ் கேண்டிடேட்ஸ், அவங்களோட மதர் டங் தெலுங்குவா இருக்கணும். ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்து நான் இதை கிளைம் பண்ண முடியாது, என்னோட மதர் டங் தெலுங்கு. தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், நான் தெலுங்கு, என்னோட மதர் டங் தெலுங்கு. இல்லை தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், நான் என்னோட மதர் டங் மலையாளம். இது யூஸ்வலாக வந்து கன்னியாகுமரி, அந்த மாதிரி பாலக்காடு, அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் இவங்க இருப்பாங்க. தெலுங்கு மைனாரிட்டி பீப்புள் அக்ராஸ் த ஸ்டேட் இருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு நேட்டிவாக இருக்கணும். நான் ட்ரிவாண்ட்ரமில் இருக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். மூகாம்பிகாவில் மலையாள மைனாரிட்டி சீட்ஸ் இருக்குது, அங்கே மட்டும்தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் கேரளாவோட நேட்டிவ்னா எலிஜிபிள் கிடையாது இதுக்கு. இந்த சீட்ஸ்க்கு தமிழ்நாடு நேட்டிவ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கும். இது யார்கிட்ட வாங்க வேண்டியிருக்கும்? இது நம்மளோட ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட, ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் படி வாங்க வேண்டியிருக்கும். இது ரெவென்யூ அத்தாரிட்டிஸ், தாசில்தார் கிட்ட ரிலீஜியஸ் மைனாரிட்டி, நான் கிறிஸ்டியன் மைனாரிட்டிங்கிறது வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இது ஒரு செட் ஆஃப் சீட்ஸ். ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ். மைனாரிட்டி இல்லாத காலேஜஸ்ல கவர்மெண்ட் கொடுத்தது போக மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 35%, 50%, மைனாரிட்டியா நான் மைனாரிட்டியாங்கிறது பொறுத்து, நான் மைனாரிட்டியா மைனாரிட்டியா அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இதில் 35%, 50% சீட்ஸ் ஆல் அக்ராஸ் இந்தியா, எல்லா கேண்டிடேட்ஸ் அக்ராஸ் இந்தியாவும் எலிஜிபிள் இந்த சீட்ஸ்க்கு. அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாஸ் கேண்டிடேட் சீட்ஸ் வந்து 15%, மீதி இருக்கிறதுல ஒரு 15% சீட்ஸ். மொத்தம் 100%ல் 15% வரைக்கும் அவங்க என்ஆர்ஐக்கு எடுத்துக்கலாம் மொத்த சீட்ஸில். அந்த சீட்ஸ்க்கு வந்து ஆல் கேண்டிடேட்ஸ் அக்ராஸ் இந்தியா, பட் என்ஆர்ஐயா இருக்கணும். என்ஆர்ஐனா என்ன? நம்ம வந்து நம்மளே என்ஆர்ஐயா இருக்கணும், இல்லை பேரண்ட்ஸோ பிளட் ரிலேட்டிவ்ஸோ, அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்க என்ஆர்ஐயா இருக்கணும். இந்த சீட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா டிஎன் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். இதே போக சிஎம்சி 50% இருக்கு. சிஎம்சியோட மேனேஜ்மெண்ட் 50%. இதில் ஜென்ரல் மெரிட் சீட்ஸ் 2 இருக்கு. அது போக அவங்களோட மைனாரிட்டி நெட்வொர்க், ஸ்டாஃப் கோட்டா, இந்த சீட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு இங்கே தான் அப்ளை பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் சிஎம்சியில் அப்ளை பண்ணியிருக்கணும். இதுதான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட குவிக்கான ஒரு டெமோ பார்த்துருவோம். ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியாக அப்ளை பண்ணணும். இப்போ அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டும் எனக்கு வேணும், கவர்மெண்ட் கோட்டா சீட்டும் வேணும். இது 4.35 lakhsலேருந்து 5.4 lakhs, இது 14 to 16 lakhs per annum. என்ஆர்ஐக்கு இன்னும் ஜாஸ்தி இல்லையா? இந்த சீட்டும் வேணும், இந்த சீட்டும் வேணும் அப்படின்னா 2 தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் போகணும். ஸோ பேசிக்கலாக இங்கே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு தடவை பண்ணணும், அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு தடவை பண்ணணும். தனி லாகின் ஐடி, தனி இமெயில் ஐடி, ரெண்டுக்கும் ஒரே இமெயில் ஐடி, ஒரே லாகின் ஐடி, ஒரே ஃபோன் நம்பர் கொடுக்க முடியாது. 2 இமெயில் ஐடி தனித்தனியாக, அதுக்கேற்ற மாதிரி 2 ஃபோன் நம்பர் ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் தேவை. ஆனால் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்போ ஒரே ஏதாவது ஒன்றில் லாகின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா சாய்ஸும் கிடைக்கும். அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ தனித்தனி ரெஜிஸ்ட்ரேஷன் தெளிவாக இருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 8th வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ ப்ராஸ்பெக்டஸ் பார்த்துக்கோங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நார்மல் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் உங்களோட நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும். உங்களோட நேம் கொடுங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு, பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்க்ரீன், நம்ம அதை மென்ஷன் பண்ணல. ஸோ நேம் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, மேல் ஆர் ஃபீமேல் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணுங்க. ஸோ நேஷனாலிட்டி உங்களுக்கு இந்தியன், ஓசிஐ, பிஏஓ அவ்வளோதான் வரும். அண்ட் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தமிழ்நாடு நேட்டிவிட்டியா அதர் நேட்டிவிட்டியா அப்படிங்கிறது கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஓசிஐ செலக்ட் பண்ணுறீங்க, அதர் செலக்ட் பண்ணுறீங்க, பிஏஓ அப்படின்னா உங்களுக்கு இது கேட்காது. அதர்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா எந்த நேட்டிவிட்டியுமே கேட்காது, நேட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக அதர்ஸ் ஆகிடும். ஸோ
இந்தியன் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறீங்கன்னா என்ன ரிலீஜன் கேட்கும், எந்த ஸ்டேட்ல யூஆர் பார்ன் அப்படிங்கிறது கேட்கும், எங்க பிறந்தீங்கிறது. இது ரிலவெண்ட்டே கிடையாது. நீங்க எங்க பார்ன்னாலும் உங்களோட எலிஜிபிலிட்டி அஃபெக்ட் ஆகாது. உங்களோட எலிஜிபிலிட்டி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்கேஸ் நீங்க இதுல தமிழ்நாடு நேட்டிவிட்டி சொல்லலை அப்படின்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸுக்கு இல்ல தெலுங்கு மைனாரிட்டி மலையாள மைனாரிட்டிக்கு எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க தமிழ்நாடு நேட்டிவ் கிடையாது. கம்யூனிட்டி கேட்குது. நிறைய பேர் ஆக்சுவலா இதுவே வந்து சில யூடியூப் வீடியோஸ்ல கிளாரிஃபை பண்ணல கிளியரா. கம்யூனிட்டி ஏன் இங்க கேட்குது, ரிசர்வேஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ரிசர்வேஷன் கிடையாதுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி சீட்ஸ் கிடையாது. அப்புறம் ஏன் இங்க கம்யூனிட்டி கேட்குது, ரிசல்ட்ஸ்ல ஏன் கம்யூனிட்டியை போட்டிருக்காங்க பிசி அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் ரிசல்ட்ஸ்ல நான் பார்த்தேங்க அப்படின்னு. ரிசல்ட்ஸ்ல இந்த கம்யூனிட்டி போட்டிருக்கிறது கம்ப்ளீட்லி நாட் ரிலவெண்ட். இங்க கேட்கறதுக்கு ஒரு சின்ன ரிலவென்ஸ் இருக்குது. நீங்க லெட்டஸே 50% மேல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 192 மார்க்ஸ்க்கு மேல இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிள் இல்லைங்களா. ஸோ 40th பர்சன்டைலுக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏஎஸ் இருந்தீங்க அப்படின்னா, பிசிஎம்மா இருந்தீங்க அப்படின்னா 40% மேல, இப்போ 127 மார்க்ஸ் நினைக்கிறேன், அதுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னாலே நீங்க எலிஜிபிள் தான் இல்லைங்களா. அதுக்கு மேல இருந்தீங்கனாலே எலிஜிபிள். ஸோ இந்த கம்யூனிட்டியில தமிழ்நாடு நேட்டிவா இருந்தா தான் கம்யூனிட்டி கேட்கும். அதுல நான் பிசி இருந்து 130 மார்க்ஸ் இருந்தேன்னா நான் எல்லா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கும் எலிஜிபிள். மற்ற ஸ்டேட்டுக்கு இது கிடையாது. தமிழ்நாடு நேட்டிவா இருந்து இதுவா இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னா தென் எலிஜிபிள். ஸோ எலிஜிபிலிட்டிக்கு அது யூஸ் பண்றாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் எந்த ரிசர்வேஷனும் கிடையாது. எனக்கு ஒரே அட்வான்டேஜ், நான் 40 to 50% இருந்தேன்னா எனக்கு அங்கே எலிஜிபிலிட்டி இருக்கும். மற்றபடி ரேங்க் பேஸ் தான், மெரிட் பேஸ், நோ கேட்டகரி ரிசர்வேஷன். ஸோ அது நிறைய பேருக்கு கிளியராக தெரியாது. டீட்டெயில்டாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். கம்யூனிகேஷன் அட்ரஸ் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேமாக இருந்துச்சுன்னா இங்கே மென்ஷன் பண்ணுங்க, இல்லை புது கம்யூனிகேஷன் அட்ரஸ் மென்ஷன் பண்ணுங்க. இயர் ஆஃப் பாசிங் இங்கே வந்து ஒன்லி திங்ஸ் ஸ்டடிட் இன் 6th to 12th in தமிழ்நாடுன்னு கேட்குறாங்க. இதுக்கும் பெரிய ரிலவன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இது வழியா ஒரு இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இயர் ஆஃப் பாசிங் போடுங்க. சேம் அந்த ஸ்கூல்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்கூல் டைப் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. இதனால ஒரு அட்வான்டேஜ் கம்ப்ளீட்டா கிடையாது இன் திஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா. பட் தட் இஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன். உங்க நீட் யூஜி ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர் 41ல ஸ்டார்ட் பண்ணணும். தமிழ்நாடு சென்டரா இருந்துச்சுன்னா வேற சென்டர்ஸ் இருந்தா இஃப் யூ வேற ரோல் நம்பர் இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் 24ல ஸ்டார்ட் பண்ணும். நீட் ஸ்கோர், நம்பர் ஆஃப் அட்டம்ஸ், எங்க எழுதுனீங்க, இந்த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் எங்க எழுதுனீங்க ப்ராப்ளமே கிடையாது. எங்கேயாவது கோச்சிங் போனீங்களா, எஸ் ஆர் நோ, இது ப்ராப்ளமே கிடையாது. அப்சல்யூட்லி இரலவெண்ட் இன்ஃபர்மேஷன். சும்மா அவங்க கேட்குறாங்க அவங்களோட டேட்டா பேஸ்க்காக. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் என்ன, அண்ட் ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு. இப்போ நீங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. பிடிஎஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிடிஎஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. அப்படி இருந்தால் மட்டும் எஸ் செலக்ட் பண்ணி அதை செலக்ட் பண்ணுங்க. தப்பா கொடுக்காதீங்க, பட் செலக்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. குவாலிஃபைங் எக்ஸாம் ஸ்டடிட் பிளேஸ், இது எங்க படிச்சீங்க உங்களோட குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் இந்த கோர்ஸ் கிடையாது, நீங்க பண்ணிட்டு இருக்கிற கோர்ஸ். இப்போ குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் 12th ஸ்டாண்டர்ட் தான் உங்களோட குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். அது இங்க மென்ஷன் பண்ணுங்க. குரூப் கோட் ஆட்டோமேட்டிக்கா ஆக்சுவலா வந்துடும், நீங்க அதை பண்ண வேண்டியது இல்லை. அண்ட் குவாலிஃபைட் இயர் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அது போக உங்களோட ஹெச்எஸ்சி எத்தனை அட்டெம்ப்ட்ல மென்ஷன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் மூவ் ஆன் டு the next section 3B academic information, which is which is the number of subjects. எத்தனை சப்ஜெக்ட், எத்தனை ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன், எத்தனை அட்டம்ப்ட்ல வந்து நீங்க பாஸ் பண்ணீங்கன்னு சொல்லி, எது இந்த 12th குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனை எத்தனை அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணீங்க. நீட் இல்ல, இந்த 12th எக்ஸாமினேஷனை எத்தனை அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணீங்கன்னு. இதுக்கு ஒரு ரிலவன்ஸ் கிடையாது. இதை பேஸ் பண்ணி எந்த மெரிட் லிஸ்டோ ரேங்கோ உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜோ அட்வான்டேஜோ கிடையாது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் என்ன ஸ்ட்ரீம்ங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் நம்பர் ஏற்கனவே இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சிபிஎஸ்சிக்கு ரெஜிஸ்டர் நம்பர் மென்ஷன் பண்ண சொல்றீங்க, சிலர் ரோல் நம்பர் மென்ஷன் பண்ண சொல்றாங்க. எனிதிங் இஸ் ஃபைன். ஆக்சுவலா இதுல ஸ்லாஷ் இருக்கும், அதனால தான் நீங்க சிபிஎஸ்சி செலக்ட் பண்ணிட்டு ஸ்லாஷ் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு ஸ்லாஷ் எல்லாம் இன்னும் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ ஸ்லாஷ் இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பரோ இல்லை வெறும் ரோல் நம்பரோ நீங்க மென்ஷன் பண்ணா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சர்டிஃபிகேட்டோட செக் பண்ணுவாங்க, அதுக்காக தான் கேட்குறாங்க. இது மல்டிபிள் இயர்ஸ், 2 அட்டெம்ப்ட்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் பாஸ் ஆகிட்டேன், செகண்ட் இயர்ல தான் பிசிக்ஸ் பாஸ் ஆனேன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் வேற இல்லையா, அதனால கேட்டிருக்காங்க. எந்த மந்த் அண்ட் இயர், எவ்வளோ டோட்டல் மார்க்ஸ், எவ்வளோ மார்க்ஸ் அப்டைன்ங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இது நார்மல் இன்ஃபர்மேஷன் தான். இதுல வந்து உங்க மதர் டங் கேட்டிருக்காங்க, அது மட்டும் ரிலவெண்ட். இன்கேஸ் நீங்க தெலுங்கு மைனாரிட்டி மலையாளம் மைனாரிட்டி பண்றீங்க அப்படின்னா
அதுக்கு நீங்கள் உங்கள் மதர் டங் கொடுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு இங்கே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இதில் ஒரு சின்ன அடிஷ்னல் திங் வரும், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்னு வரும். do you want to join linguistic minority, yes or no னு வரும். do you want to join religious minority seats, apply for religious minority, yes or no னு வரும். அதில் நீங்கள் எஸ் நோ கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணி நீங்கள் கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸ், தமிழ் கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸ் பள்ளிமலர் மாதா இல்லை வேறு காலேஜஸ் இப்போ ஆட் பண்ணுறாங்களா தெரியல, மேபி ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் இப்போ கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஆட் பண்ணலாம் புது இன்ஸ்டியூட்டில், அதையும் பார்த்துக்கோங்க. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, முத்துக்குமரன், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், அந்த மாதிரி நிறைய தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, அதுலேயும் எலிஜிபிலிட்டி இருக்கும். மூகாம்பிகை மலையாள மைனாரிட்டி இன்ஸ்டியூட்லையும் எலிஜிபிலிட்டி இருக்கும். அண்ட் தென் உங்களோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 12th எதில் படிச்சிங்க, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா, பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன், அவங்களோட ஆனுவல் இன்கம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒன்று நோட் பண்ணுங்க, ஆனுவல் இன்கம் 2,50,000 கீழே சில கேட்டகரிஸ் எஸ்டிஏ கேட்டகரிஸ்க்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபீ எல்லாம் பே பண்ண வேண்டாம், செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டாம். ஆனால் ஃபீ மேனேஜ்மெண்ட் கோட்டால பே பண்ணணும், அதுக்கான எக்ஸம்ஷன் இங்கே கிடையாது. 14 lakhs அவங்க பே பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதை விசாரிச்சுக்கோங்க, சில இடங்களில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் 14 lakhs பே பண்ணுவாங்கன்னு. நீங்கள் விசாரிச்சுக்கோங்க, விசாரிச்சுக்கிட்டு யூ டேக் அ கால். டோன்ட் அஸ்யூம் தட் தே வில் பே 14 lakhs, நீங்கள் தான் பே பண்ணணும். கன்செஷன் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன், நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக உங்கள் இதிலே முதல்ல கிராஜுவேஷன் முடிச்சவங்க நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா தென் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ் போடுங்க. உங்கள் பிரதர் ஆர் சிஸ்டர் எடுத்திருக்காங்க, ஏற்கனவே அந்த கன்செஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அது அவைலபிளாக இருக்காது. என்ஆர்ஐ கோட்டா இருந்தால் என்ஆர்ஐயாக இருந்தால் என்ஆர்ஐ கோட்டா எஸ்ன்னு சொல்லுங்கள். அண்ட் சிவிக் ஏரியா, சிவிக் நேட்டிவ், நீங்கள் வந்து முனிசிபாலிட்டியாக கார்பரேஷனாக எங்கே தங்கியிருக்கீங்கிறது, உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. அண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க. 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாரும் பே பண்ணணும் இல்லையா, எக்ஸப்ட் ஃபார் சர்டன் கேட்டகரிஸ். அந்த 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் எந்த சீட்டுமே அலாட் ஆகலைன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிடைக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் இப்போ 1 lakh எங்கேருந்து பே பண்ணீங்கிறது கிடையாது, உங்களுக்கு எங்கே ரீஃபண்ட் ஆகணுங்கிறது. ரெண்டுமே வேற வேறையாக இருக்கலாம். இப்போ நீங்கள் அவசரத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு அப்புறமா திருப்பி கொடுத்துருவீங்க. கடைசியில் உங்களுக்கு ரீஃபண்ட் உங்களுக்கு தானே வரணும். ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை இதில் மென்ஷன் பண்ணுங்க. அது வந்து சேம் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் 1 lakh பே பண்ண அக்கௌண்ட்டாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அதில் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். எந்த ஃபோன் நம்பருக்கு, பேங்க் ஃபோன் நம்பருக்கு இல்லை, இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அண்ட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்கும். இது கிளியர் ஸ்க்ரீன்ஷாட். +1 மார்க் ஷீட் வந்து மேண்டேட்ரி கிடையாது, ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி கிடையாது, பேரண்டோட ஆதார் கார்டுலாம் மேண்டேட்ரி கிடையாது, கேண்டிடேட்டோட பாஸ்போர்ட் மேண்டேட்ரி கிடையாது. ஆனால் என்ஆர்ஐக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். சிலரோட query என்னன்னா, என்ஆர்ஐக்கு எனக்கு 5 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, நான் எப்படி அப்லோட் பண்ணுவேன்? இல்லை சில சமயத்தில் லாஸ்ட் டைம் வந்து போனஃபிடே சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டில் 2 பேஜ் இருக்குது, இந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளியராக கம்ப்ளீட் என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃப்ல மர்ஜ் பண்ணிடுங்க. ஸோ 5 என்ஆர்ஐ டாக்குமெண்ட் இருக்குது, 1 2 3 4 5, அது 5ஐயுமே மர்ஜ் பண்ணிடுங்க. மர்ஜ் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் பிடிஎஃப் மர்ஜர்னு போட்டாலே வரும். 5 பிடிஎஃபையும் சேர்த்து ஸ்கேன் பண்ணதை ஒரே பிடிஎஃபாக மர்ஜ் பண்ணிடுங்க. அது 3 MBக்கு கீழே இருக்கணும், அது கம்மியாக கம்ப்ரஸ் பண்ண முடியும். கம்ப்ரஸ் பிடிஎஃப்ல பண்ணிட்டு தென் அப்லோட் பண்ணுங்க. ஒரே பிடிஎஃப்ல 5 பேஜ் இருக்கும், இல்லை 10 பேஜ் இருக்கும், மொத்த டாக்குமெண்ட்ஸ் எத்தனை பேஜோ அதை பொறுத்து. இது போக உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு கேட்குறது மைனாரிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, ரிலீஜியஸ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ். இன்கேஸ் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, கிறிஸ்டியன் மைனாரிட்டின்னு கொடுத்துருக்கீங்க, எஸ் கொடுத்துருக்கீங்க ரிலீஜியஸ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு அப்படின்னா அது கேட்பாங்க. ஸோ இந்த பார்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பி மென்ஷன் பண்ணுறோம், இதில் இல்லை, பட் இந்த பார்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்னு இருக்கும். எப்போ நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவ் தெலுங்கு மதர் டங் இல்லை மலையாள மதர் டங் சொன்னீங்கன்னா, அதே மாதிரி ரிலீஜியஸ் மைனாரிட்டின்னு இருக்கும், அதில் எஸ் போடுங்க. சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும். ஒருவேளை அது கேட்கலன்னா யூ கேன் கம் பேக் அண்ட் சேஞ்ச் இட் ஹியர். ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம். 2 மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும். இதுதான் ஜென்ரல் லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ். இதில் கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கிறதுனால நம்ம டீட்டெயில்டாக போகலை. அண்ட் சிலர் போத் சைட்ஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. போத் சைட் ஆஃப் த சர்டிஃபிகேட் இருக்குதுன்னா ப்ராப்ளம் இல்லை. 2ஐயும் ஒரே பிடிஎஃப்ல, இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் ஃப்ரண்ட் சைட், செகண்ட் பேஜில் பேக் சைட், 2 பேஜாக அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட் இல்லைன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு மேண்டேட்டரியே கிடையாது, நோ ப்ராப்ளம், அதை அப்லோட் பண்ணலை அப்படின்னா. அண்ட் என்ஆர்ஐக்கான டாக்குமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. எனி queries you can always call us. தேங்க்ஸ் a lot. இதில் ஏதாவது query இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள்.
டைரெக்டாக எல்லா queriesக்கும் ஆன்சர் பண்ணுறோம். நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கப்புறம் என் மார்க்குக்கு என்ன கிடைக்குங்கிறத தாண்டி கரெக்டான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி நம்மளோட ரேங்க் இருக்கிற ரேங்க்குக்கு இந்த வருஷம் எல்லாரும் என்ன போடுறாங்களோ அதை பேஸ் பண்ணி பெஸ்ட் சீட் கிடைக்கிற மாதிரி we will have to manage இல்லையா? அந்த ப்ராசஸ் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான இன்ஃபர்மேஷன், அதுக்கான சப்போர்ட் கம்ப்ளீட்டாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி we also completely support with data. ஃபுல் டேட்டா இருக்குது. திருப்பி டேட்டா அப்டேட் பண்ணுவோம். எப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் a lot ஃபார் வாட்சிங். எனி queries நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பாண்ட்